அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கக்கூடிய டிமாண்டட் காலனி திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ டிமாண்டட் காலனி 2 திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் அஜய் கே ஞானமுத்து அவர்கள். அண்ட் இந்த படம் அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய அந்த ரீகால் வந்து இங்க வந்து ஹெல்ப்பா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம வந்து பார்த்து ஒரு த்ரில்லர் ஃபீல் வந்து நமக்கு வந்துருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு ஹாரரோட வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கேரக்டரை வந்து செத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இங்க இருந்து ஒரு முக்கியமான ரெண்டு கேரக்டர், அதாவது பிரியா பவானி சங்கர் அண்ட் அருள்நிதி, இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டருடைய இது என்ன, அதாவது அவங்களுடைய கேரக்டருடைய பின்னணி என்ன, அந்த பின்னணியில இருந்து வந்து ஸோ பிரியா பவானி சங்கர் ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றது ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதாவது இப்போ வரக்கூடிய ரகுவுக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் என்ன கனெக்ஷன், அவங்க ரெண்டு பேரும் ஏன் வந்து இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இதோட போகும். ரகுவுக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் அவருக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். சொத்து பிரச்சனை தான் மெயினாக போயிட்டு இருக்கும். அந்த பிரச்சனைகள் அவர் இருப்பார். பட் இது தெரிஞ்ச உடனே அவருமே வந்து இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல இருந்து, அதாவது டிமாண்டட் காலனியை பத்தி தெரிஞ்ச அப்புறமா இங்க நடக்கக்கூடிய அந்த ஒரு அசாத்தியமான விஷயங்கள்லாம் பார்த்து பயப்படுற இதுவாக இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு வந்து பயங்கர ஒரு கிரிப்பிங்கா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு இருக்கும்போது செகண்ட் ஹாஃப் முழுக்கவே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா, அந்த த்ரில்லர் இடத்துல தான் நம்ம வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு அந்த ஹைப்பை கிரியேட் பண்ணதுனால என்னவோ ரொம்பவே நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு சில இடங்கள்ல வந்து நமக்கு வந்து ஓகே, இந்த இடத்துல இதுதான் நடக்கும் அப்படின்ற ஒரு கெஸிங் இருந்தாலுமே அந்த விஷுவல்ஸ், அந்த ஃபியர் கொடுக்கக்கூடிய ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு நல்லாவே தேட்டர்ல வந்து ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்துருக்கும் போது வந்து பார்த்தோம்னா, அந்த செயின் வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து டிவியில வரும். ஸோ அதே மாதிரி இங்கேயுமே டிவியில வந்து இவங்க 3 பேருக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் ஆகும் பொழுது நம்மளுடைய நினைப்பு எல்லாமே அந்த செயின் இருக்கணுமே அந்த செயின் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த சீன் வந்து பார்த்தோம்னா, செயின் இவங்க யாருமே எடுத்திருக்க மாட்டாங்கன்னு இருக்கும்போது ஒரு சின்னதா ஒரு கதையில ட்விஸ்ட். பட் மேபி அது அந்த சீனை வந்து நிறைய பேர் கெஸ் பண்ணியிருக்கான்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய அந்த இதுவாகட்டும், எண்ட் ஆஃப் த செகண்ட் ஹாஃப்ல வந்து இன்னமும் நல்ல லீட் கொடுத்து சில விஷயங்களை வந்து முடிச்சிருப்பாங்க. அதாவது இவ்வளவு நாளா நம்ம நினைச்சிட்டு இருந்த அந்த டிமாண்டட் காலனியில் இருக்கக்கூடிய அந்த பர்சன் இல்ல, அவருக்கும் மேல ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்ற அந்த ரிவல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த கிங்கை பத்தி என்ன, அந்த புக் எதை பத்தி வந்திருக்கு, ஸோ இந்த புக்குடைய இவ்வளோ த்ரில்லரை வந்து ஐ மீன் அந்த ஹைப்பை வந்து நல்லாவே கொடுத்து முடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தேர்ட் பார்ட் இதை விட இன்னமும் பெட்டரா வருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட், அந்த ஒரு ஃபியர் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. செகண்ட் பார்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய அளவுக்கு நிறைய இடத்துல வந்து அந்த ஹாரர் நமக்கு வந்து கன்வே பண்ணணும். ஒரு த்ரில்லர் ஜேர்னியை வந்து கன்ஃபார்மா டிமாண்டட் காலனி 2 திரைப்படம் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. தேர்ட் பார்ட் இன்னமும் வந்து அந்த கிங்கோடைய அந்த லைஃப் ஸ்டைல் இது எல்லாமும் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் எதனால் இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழு கதையும் வந்து கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்தா நம்ம வந்து தேர்ட் பார்ட் வந்து பார்க்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து சாம் சிஎஸ் மியூசிக் வந்து நம்ம சொல்லியே ஆகணும். டெக்னிக்கலா வந்து என்னதான் வந்து விஷுவல்ஸ் அண்டு கேமரா மூலியமா நமக்கு வந்து ஒரு ஹாரர் படத்துக்கான தேவையான அந்த த்ரில்லர் கொடுத்துருந்தாலுமே மியூசிக் வந்து பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டா வந்து படத்துக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ஃபீலை வந்து நமக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து கொடுத்து வைக்குது. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து லைட்டா அப்படியே ஒரு ஃபியர் வர செஞ்சிருக்காரு சாம் சிஎஸ் அவருடைய மியூசிக்கால. அது நல்லாவே ஒர்க் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா எனக்கு வந்து டிமாண்டட் காலனி வந்து இந்த வாரத்தோடைய ஒரு முக்கியமா ஒரு நல்ல த்ரில்லரா ஒரு ஹாரர் மூவியா வந்து வந்திருக்கு. ஸோ நீங்க வந்து படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து புலிகேசி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, டாடா, பாய்.